ஆகாஷ் வந்து எப்படியாவது அணுவை தடுத்து நிறுத்தணும், அவங்களோட காதலை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே முரளி என்ன பண்ணுறாரு, எப்படியாவது ஆகாஷ் போனால் அணு மனசை மாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ்க்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸில் வந்து மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்றாரு. அதனால் ஆகாஷ் வந்து வேறு வழி இல்லாமல் படுத்துடுறாரு. உடனே முரளி வந்து என்கிட்டே வந்து விளையாட பார்த்தியா, எப்படியாவது யாட்டத்தை கலைக்க பார்த்தியா, உன்னை விடுவடா சும்மா பார்த்தியா, இப்போது எப்படியும் நீ எழுந்ததுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதுக்குள்ளேயும் அணு வந்து அபியும் வந்து ஊருக்கே போயிடுவாங்க, நீ நிம்மதியாக இரு அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அணு அபியும் வந்து கிளம்புறாங்க ஊருக்காக. ஊருக்கு போகும்போது போகிற வழியிலே வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ஆகாஷ்க்கு வந்து சரியில்லை உடம்பு, அவங்க வந்து ரொம்ப மோசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வருது நம்ம அபிக்கு. அபி வந்து உடனே அணுக்கிட்ட சொல்கிறாங்க. அணு ரொம்ப பதறிடுறாங்க. அவருக்கு என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போயிடுறாங்க. இல்லை அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து அபி ஒரு விஷயம் அபி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்ன ஆச்சு அப்படின்னோடனே, நம்ம இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கோயிலுக்கா, எதுக்கு இந்த நேரத்துக்கு போனோம், முதல்ல கிளம்பணும் அணு அப்படின்னோடனே, இல்லை கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இங்கே என்ன பண்ணுறாங்க, அபி தெரியாமல் அணு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வேண்டிக்கிறாங்க. ஆகாஷுக்காக பயங்கரமாக கதறி கதறி அழுது சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அபி தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி அணு மனசில் ஆகாஷ் இருக்காருன்ற உண்மையை. உடனே வந்து குட்டி பாஸ் வந்து உன் மனசு ஃபுல்லாக இருக்காரா, இவ்வளோ பாசம் வச்சிருக்கியா, அப்போ எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. சரி இந்த விஷயத்தை எப்படியாவது ராகவ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வர சொல்கிறாங்க. ராகவ் வந்து கோயிலுக்கு வந்துடுறார். ராகவ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து என் அக்கா வந்து குட்டி பாசை நினச்சிட்ருக்கா, அவருக்கு ஏதாவது ஒன்றா தாங்க மாட்டேங்கிறா, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னோடனே, ஆகாஷ்க்கு எதுவுமே ஆகலை, ஆனால் வந்து ஆகாஷ்க்கு வந்து ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நான் தான் கால் பண்ணேன் அப்படின்னோடனே, ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. வேறு என்ன பண்ண சொல்கிறது, உங்கள் அக்கா மனசில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்ல, இப்போ தெரியுது அவனுக்கு உங்கள் அக்கா மனசில் ஆகாஷ் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, ஆமாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து யோசிக்கிறாங்க. இங்கே வந்து ஆகாஷ் வந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு. கண்ணை திறந்து நம்ம எங்கே இருக்கோம், ஐயோ ஒன்றும் புரியல, நம்ம ஒன்றும் வீட்டில் தான் இருக்கோமா, எப்படி நம்மளுக்கு மயக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்தா வந்து ராகவ் வந்து மிஸ்டு கால் கொடுத்துருக்காரு. ராகவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆகாஷ் தான் கூப்பிட்றான் இரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆகாஷ் எங்கே இருக்க ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இந்த மாதிரி கோயிலில் இருக்க அபியானும் இங்கே வந்திருக்காங்கன்ற விஷயம் சொல்கிறாரு. சரி ஒரு நிமிஷம் இரு நான் அங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து கிளம்பி கோயிலுக்கு வராரு. இங்கே வந்து எதுக்கு வராரு குட்டி பாசு, ஐயோ பெரிய பிரச்சனை ஆகிடப்போது, அணு வேறு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ரொம்ப ஒழிஞ்சிருக்கலாம் ஆகாஷ் வரும்போது, அப்போ தான் அணு ஆகாஷ் என்ன பேசுகிறாங்கன்னு முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒழிஞ்சிக்கிறாங்க. பார்த்தா வந்து ஆகாஷ் வந்துடுறாரு. அணுவை பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்போ சொல்ல போகிறீங்க இப்போ இல்லையா, அப்போ ஊருக்கு கண்டிப்பாக போக தான் போகிறீங்களா, நீங்கள் இப்படி நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பார்த்தீங்களா எப்படி துடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என் மேலே லவ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைன்றாங்க, இருக்குன்றாங்க, அதை நான் இப்போவே நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலி கட்ட போகிறாரு. கரெக்டாக வந்து ராகவும் வந்து அபியும் பயந்துடுறாங்க. உடனே ஓடி வந்து தடுக்கிறாங்க. அணு வந்து பயப்படுறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, இப்படி பண்ணி வச்சுருக்கேடா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, வேறு எனக்கு வழி தெரியல, அணு மனசில் நான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும், அவங்க பாருங்கள் எப்படி கதிர் அழறாங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் அணு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதனால தான் நான் வந்து இந்த தாலியை வந்து கட்டுறதுக்காக வந்து தாலி கட்டினா எல்லாம் முடிஞ்சிச்சாடா, பின்ன வேறு என்ன, எல்லாருக்கும் வந்து சம்மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அணு என் காதில் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, இப்போ தாலி கட்டிட்டேன்னா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, டேய் அப்போ தானே பிரச்சனையே ஆரம்பிக்கும், உனக்கு என்னடா உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அவ்வளோதானே, இப்போ சொல்கிறேன்டா கண்டிப்பாக நான் வந்து உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், நீ மட்டும் எப்படிடா தனியா அப்படின்னோடனே, சரி நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. இது முடியும்.